பொதுவா 3 மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் தான் முடி வளர்க்கணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. கன்னிக்குட்டிக்கு இதுவரைக்கும் 1 மொட்டை தான் அடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் மொட்டை அடிக்கலான்னு இருக்கப்ப முடி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நாளைக்கு போலாம், இன்னைக்கு போலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறது தட்டிக்கிட்டே போச்சு. ஃபைனலா இன்னைக்கு வந்து கன்னிக்குட்டிக்கு வந்து மொட்டை அடிக்க வந்தாச்சு. கன்வி, ஜஷ்வி 2 பேரும் மொட்டை அடிச்சாங்க. நான் வந்து பூ முடி எடுத்தேன். ஏன்னா முடி ரொம்ப கொட்டுச்சு. அதனால வந்து பூ முடி எடுத்தேன். ஆனா அங்கேயே குளிச்சுட்டு, அங்கேயே வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு, அதாவது மொட்டை அடிக்கிற இடத்துலயே குளிக்கிறலாம் எல்லா வசதியும் இருந்துச்சு. ஸோ அங்கேயே குளிச்சு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு, பூ மட்டும் இல்ல, கோவில் வாசல்ல பூ வாங்கிட்டு, அர்ச்சனைக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு கோவில் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இங்கே வந்து 5 அர்ச்சனை வந்து பண்ணுவாங்க. ஸோ எந்த கோவில் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தான் வந்து கமெண்ட் பண்ணணும். நாங்கள் போன அன்றைக்கி கோவிலில் செம்ம கூட்டங்க. ஏன்னா அன்றைக்கி முகூர்த்த டைமா, ஸோ அதனால் நிறைய கல்யாணம் நடந்துச்சு. அண்ட் நான் வியர் பண்ணியிருக்க இந்த சாரீ ஜுவல் டீட்டெயில் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்விகா மீடியா இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து ஹோட்டலில் வந்து மதிய சாப்பாடு டின்னர் முடிச்சிட்டோம். ஸோ கோயிலேருந்து வீட்டுக்கு வர வழியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் என்ன இடம்னு அடுத்த விளாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.